ஹாய், நான் ஆர்த்தி உங்கள் சதர்ன் ஸ்பேஸ் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோஸ் மில்க் பாப்சிசல் ஸ்டிக் ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பால் குடிக்காத பிள்ளைங்க கூட ஈஸியாக இதை சாப்பிட்ருவாங்க. தேவையானது பால் வந்து நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போது நான் ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் வந்து பியூர்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் பால் வந்து நீங்கள் காய்ச்சினோடையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ப்ரோட்டீன் பவுடர் வந்து அந்த டைம் ஆட் பண்ணால் சூடாக இருக்கும்போது வந்து தெரிஞ்சிடும். அதனால் நான் இப்போ பால் வந்து ஆறுனதுக்கப்புறமா ஆட் பண்ணுறேன். கெட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கெட்டி இல்லாமல் நல்லா கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். பால் வந்து ஆறிட்டதுனால சுகர் வந்து கரைய கஷ்டப்படும். ஆனால் நல்லா வந்து கரையிற அளவுக்கு பொறுமையாக வந்து கரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஐஸ்கிரீம் பண்ணதுக்கப்புறமா வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து அந்த பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் கடைகளில் வந்து பிஸ்தாவோ இல்லை பாதாம் ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அந்த மாதிரி விற்கிது. அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து மோல்டில் வந்து ஊற்றி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மோல்டு வந்து ரெடியாக இருக்குது. இந்த மோல்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோஸ் மில்க்கை வந்து இதில் ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம். இந்த மோல்டை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மோல்டையுமே ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால நான் வந்து ஒரு மக்கில் வச்சு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து வைக்கோங்க. இதை மினிமம் வந்து ஒரு 6 to 12 hours வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகும். இடையில ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவே வந்து அதை ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ இது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 10 to 20 seconds அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலே மோல்ட்லேருந்து ஈஸியாக வந்து எடுக்க வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க வருது. நம்ம ரோஸ் மில்க் பாப்சிசல் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாகவும் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதே மாதிரி ஓரியோ வச்சு எப்படி வந்து ஓரியோ ஐஸ்கிரீம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ரெசிபி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், இல்லை ஐகார்டில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பாலே குடிக்காத கிட்ஸ் கூட ஈஸியாக வந்து இதை சாப்பிட்ருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.